نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو القادر على أن يبعث عليكم قل هو القادر على أن يبعث عليكم عذابا من فوقكم أو من تحت أرجلكم أو يلبسكم شيعا ويذيق بعضكم بأس بعض كذلك نفصل الآيات لعلهم يتفكرون. وقال الله تبارك وتعالى: أفأمن الذين مكروا السيئات أن يخسف الله بهم الأرض أو يأتيهم العذاب من حيث لا يشعرون. وقال الله تبارك وتعالى: ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أمتي هذه مرحومة ليس عليها عذاب في الآخرة، عذابها في الدنيا الفتن والزلازل والقتل. رواه أحمد وأبو داود بإسناد حسن أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுவுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபூ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விலக்கல்கள் இருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் எந்த நாளும் ஒரே தரத்திலே இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையில் சில விடயங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், இன்னும் சில விடயங்களை அவர்கள் இழக்கின்றார்கள். சில நேரம் அவர்கள் பயப்படுகிறார்கள், இன்னும் சில நேரத்தில் பயமற்ற ஒரு தெளிவான ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் பலசாலிகளாக இருக்கிறார்கள், சில சந்தர்ப்பங்களில் பலகீனர்களாக மாறுகிறார்கள். இவை ஒவ்வொன்றும் இந்த மனிதனுடைய தீன், அவனுடைய உயிர், அவனது புத்தி, அவனது செல்வம், அவரது மான மரியாதையுடன் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அவன் வழிகட்டு போவதை விரும்ப மாட்டான், தான் நேரான பாதையில் இருக்க வேண்டும் என்பதை விரும்புவான். வழிகட்டை அவன் ஒருபோதும் விரும்ப மாட்டான். ஒவ்வொரு மனிதனும் அவன் உலகத்தில் வாழ வேண்டும் என்றே விரும்புவான். உரிமை இல்லாமல்
அவனுடைய உயிரை அநியாயமாக பறிகொடுப்பதை எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மழை பொழியும் போது கூட தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ரஹ்மத்துடைய மழையை எதிர்பார்ப்பானே தவிர அது பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தி வெள்ளத்தை ஏற்படுத்தி அழிவை கொண்டு வரக்கூடிய அதாவுடைய மழையாக இருக்கக்கூடாது என்று பயப்படுவான். இதுபோன்ற காற்று வீசுகின்றது, அது மனிதனுடைய உடம்புக்கு ராகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த காற்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவானே தவிர அது ஒரு சூறாவளியாக மாறி மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு அதாபாக மாறிவிடக் கூடாது என்பதிலும் மனிதன் கண்ணும் கருத்துமாக இருப்பான். இப்படியாக உலகத்தில் ஒவ்வொரு விதமான நிலையை அல்லாஹ் மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கிறான். ஏன் இப்படி நிலைமைகளை மாற்றுகின்றான்? அல்லாஹுடைய அடியார்கள் அதற்குரிய பல காரணங்களை, அதற்குரிய பல்வேறு தத்துவங்களை அவர்கள் தங்களிடத்திலே வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனுடைய அத்தாட்சிகளை நிலைமைக்கு நிலைமை, நேரத்துக்கு நேரம் மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கிறான். அவ்வாறு அனுப்புவதாகவும் அவனுடைய குர்ஆனிலும் அவனது தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினூடாகவும் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நியமத்து தான் இந்த பூமிக்கு மேலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது. இந்த பூமி உருண்டையாக இருக்கிறது என்று சொன்னால் அதை அசையாமல் ஆடாமல் அல்லாஹ் இந்த பூமியை நாம் நடந்து செல்வதற்கும் வீடுகளையும் பொருளாதார நிலையங்களையும் அமைத்து அதற்கு மேல் சந்தோஷமாக வாழ்வதற்கு உரிய ஏற்பாடை அல்லாஹ் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இதை ஒரு நியமத்தாக குர்ஆனிலே சொல்லுகின்றார். இதனை ஒரு குதிரத்தாக அவனுடைய சக்தியாக குர்ஆனிலே சொல்லுகின்றார். அம்மன் ஜஅலல் அர்த கராரா, இந்த பூமியை அசைந்து விடாமல் ஆடாமல் ஸ்திரமான நிலையில் ஏற்படுத்திய, பூமியை உருண்டு விடாமல் ஒரு ஸ்திர தன்மையில் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடியவன் யார் என்று குர்ஆனிலே கேட்கின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நாம் புரிய வேண்டும், இந்த பூமியை அசைக்கக்கூடிய சக்தியும் அந்த ரப்பிடத்திலே இருக்கத்தான் செய்கிறது. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே இந்த பூமி அசைக்கப்படும் என்பதை உறுதிப்படுத்துகின்றான். அந்த அசைவு சந்தோஷத்துக்காக அல்ல, அந்த அசைவு ஒரு விளையாட்டுக்காக அல்ல, அந்த அசைவு அவனுடைய குதிரத்தை வெளிப்படுத்துவதற்காக, அந்த அசைவு சில நேரம் அவனுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக, அந்த அசைவு அடியார்கள் அதிகமாக பாவம் செய்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக, அந்த அசைவு நல்லடியார்களுக்கு தரஜாக்களை கொடுப்பதற்காக, அந்த அசைவு பாவிகளையும் காவிர்களையும் அழித்து நாசமாக்குவதற்காக அல்லாஹ் இந்த பூமியிலே சில சில அசைவுகளை ஏற்படுத்துகின்றார். இந்த பூமிக்கு அசைவு உண்டாகுமா என்பதை ஒரு காலத்தில் மக்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் ரப்பு என்ன சொன்னான்? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், இந்த பூமிக்கு மேலே, இந்த பூமிக்கு கீழே பாரிய ஒரு வெடிப்பு இருக்கிறது. இது ஒரு விளையாட்டல்ல, இது உறுதியான பேச்சு என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே சொல்லிவிட்டான். வல் அர்தி ذاتிஸ் ஸதா, வல் அர்தி ذاتிஸ் ஸதா, பிளப்புகள் உள்ள, வெடிப்புகள் உள்ள இந்த பூமியின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான். இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல், அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த விஷயம் மிக தெளிவான, உறுதியான, தெளிவான வார்த்தையாக அல்லாஹ் சொல்லுகிறான். வமா ஹுவ பில் ஹஸ்ர், இது விளையாட்டல்ல, பூமிக்கு கீழே பாரிய வெடிப்புகள் இருக்கிறது என்பது ஒரு விளையாட்டல்ல, அல்லாஹுடைய உறுதியான பேச்சு என்று குறிப்பிடுகின்றான். இந்த பூமியை உசுப்பி, இந்த பூமியை ஆட்டி, பூகம்பத்தை அல்லது நில அதிர்வை ஏற்படுத்தி அடியார்களை கண்டிக்க முடிய சக்தி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்று அவனுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ஏன் நாம் இதனை பேசுகின்றோம்? நம்முடைய நாட்டுடன் தொடர்புள்ள, நம்முடைய நாட்டுக்கு பல வகையிலும் நெருக்கமாகுள்ள சில நாடுகளில் சென்ற வாரத்தில் ஏற்பட்ட ஒரு பூமி அதிர்வு, பூமியில் பெரிய ஒரு ஆட்டம் ஏற்பட்டது, பூமியில் பெரிய ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. சந்தோஷமாக தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள், காணியாலயங்களில் உத்தியோகம் பார்த்துக் கொண்டிருந்தவர்கள், பாடசாலைகளில் கல்வி பயின்று கொண்டிருந்தவர்கள், அரண்மனைகளில் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தவர்கள், வீடுகளில் கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருந்தவர்கள்,
பிள்ளைகளுடன் கண்குளிர்ச்சியாக வீடுகளிலும் தெருக்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இந்த ஒரு சில வினாடிகள் அசைந்த அசைவினால் அந்த நகரங்களை சின்ன பின்னப்பட்டு அவர்கள் கட்டிய கட்டிடங்களுக்கு கீழால் சடலங்களாக செத்த பிணங்களாக அவர்கள் அங்கே மடிந்து அந்த நாடே ஒரு சோக காட்சியாக இருப்பதாக ஊடகங்களினூடாக நாம் அறிகின்றோம். அது ஏதோ ஒரு நாட்டில் நடைபெற்று விட்டது, செய்தியை பார்த்து விட்டோம், நமக்கு அதிலே என்ன இருக்கிறது, நமக்கும் அதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பது ஒரு முஃமினுடைய சிந்தனை அல்ல. முஃமினுடைய சிந்தனை தனக்கு ஏற்பட்டாலும், தனக்கு பக்கத்தில் உள்ளவனுக்கு ஏற்பட்டாலும், தன்னை விட தூரத்தில் இருப்பவனுக்கு ஏற்பட்டாலும் அது தனக்கு ஏற்பட்டதை போன்ற ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்படும். எதற்காக? அது போன்ற ஒன்று நாளை எனக்கு வராமல் இருப்பதற்காக, அது போன்ற ஒரு நிலை நாளை நமக்கு வராமல் இருப்பதற்காக. அதற்காகத்தான் முஃமின் இதை பற்றி பாடம் எடுக்கின்றான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். குல் சீரு ஃபில் அர்தி ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகஸிபீன். பூமியிலே சுற்றி திரிந்து பாருங்கள், எங்களை பொய் என்று சொன்னவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்களுக்குரிய தண்டனை எப்படி அமைந்திருந்தது அல்லாஹ் பார்த்து சொல்லுகின்றான். ஆகவேதான் நில அதிர்வு என்பதை எங்களுடைய குர்ஆன் எப்படி நோக்குகின்றது. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நில அதிர்வுகளை பற்றி, பூகம்பத்தை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா? அதற்குரிய என்ன காரணம் சொன்னார்கள்? அல்லது அவர்கள் ஒரு அறியாமையின் காலத்தில் இருந்தார்களா? விஞ்ஞானம் இல்லாததினால் இதை பற்றிய அறிவே இல்லாதவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்களா என்பதை முஸ்லிம்களாகிய நாங்கள் தெரிந்து கொள்வது கட்டாயமான ஒரு விஷயமாகும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகின்றான், குல் ஹுவல் காதிர். நபியே, இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன். அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன். எதற்கு சக்தி வாய்ந்தவன்? அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும். உங்களுடைய தலைகளுக்கு மேலாலும் உங்களுக்கு அஸாபுகளை அனுப்ப சக்தி உள்ளவன். நீங்கள் பாதையில் நடந்து கொண்டிருப்பீர்கள், வானத்திலிருந்து உங்களுக்கு அஸாப் இறங்கும். சப்தங்களின் மூலமாக, காற்றின் மூலமாக, நெருப்பு மழையின் மூலமாக, கல் மழையின் மூலமாக தலைக்கு மேலாலும் உங்களுக்கு அஸாப் இறக்கலாம். புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத் இறக்கப்படுகிறது. இந்த ஆயத் இறக்கப்படுகிறது, உங்களுடைய தலைக்கு மேலால் அஸாபை அனுப்பலாம். தலைக்கு மேலால் அஸாப் இறக்கப்பட்டால் எங்கு ஓடி தப்புவது? மனிதன் அவனுடைய உயிரை எப்படி பாதுகாப்பான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பயந்து போய் பாதுகாப்பு கேட்டார்கள். அஊது பிவஜ்ஹிக் யா அல்லாஹ், உன்னிடத்தில் இந்த தண்டனையில் இருந்து பாதுகாப்பு தருகிறேன். அடுத்த ஆயத் இறக்கப்படுகிறது, அவுமின் தஹ்தி அர்ஜுலிக்கும். உங்களுடைய கால்களுக்கு கீழாலும் அவன் அஸாபை அனுப்புவதற்கு சக்தி உள்ளவன். பாதங்களுக்கு கீழால் தண்டனைகளை, அஸாபுகளை அவன் அனுப்பலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃப்சீருடைய உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், காலுக்கு கீழால் வரக்கூடிய அஸாபு என்ன? பூமியில் புதைந்து போவதும், நிலச்சரிவுகள், பூகம்பங்கள் ஏற்படுவதையுமே அல்லாஹ் உங்களுடைய கால்களுக்கு கீழாலும் என்னால் அஸாபை அனுப்பலாம் என்ற வார்த்தையில் சொல்லியிருக்கிறான் என்பதை தஃப்சீருடைய உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் கேட்டு பயந்து போனார்கள். மேலாலும் கீழாலும் அஸாபு வந்தால் எவ்வளவு பெரிய அதிகாரிக்கும், எவ்வளவு பெரிய ஆட்சியாளருக்கும் அதிலிருந்து தப்பி பிழைக்க முடியாது. அஊது பிவஜ்ஹிக், உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன் ரப்பே என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மூன்றாவது சொன்னான், அவ் யல்பிஸக்கும் ஷியஅன் வ யுஸீக பஅதக்கும் பஅஸ பஅத். அல்லது உங்களுக்கிடையில் பல பிரிவுகளை உண்டாக்கி ஒருவருக்கொருவர் மோத வைக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா அஹ்வனு மின் தாலிக். முந்திய 2 தண்டனைகளை விடவும் சண்டை பிடித்துக் கொள்வது என்பது கொஞ்சம் லேசாகத்தான் இருக்குது என்று சொன்னாங்க. அவ்வளவு பெரிய அஸாபுகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எச்சரித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூகம்பங்கள் எப்பொழுது ஏற்படும், அதிகமான பூகம்பங்கள் ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். பூகம்பம் ஏற்படுவது கியாமத்துக்காக இந்த பூமியை ஆயத்தப்படுத்தப்படுகிறது.
கியாமத்தின் கடைசி அழிவுக்காக இந்த பூமியை மொத்தமாக அழித்து விடுவதற்குரிய முன்னேற்பாடுகள் தான் பூகம்பமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரி ஷரீஃபில் பதியப்படுகிறது, கியாமத்து வருவதற்கு முன்னால் இந்த பூமியிலிருந்து உண்மையான அறிவு உயர்த்தப்படும். அறிவை சுமந்த உலமாக்கள் மௌத்தாகுவார்கள். சரியான ஆலிம்கள் பூமிக்கு மேல் இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும். பூகம்பங்கள் அதிகரிக்கும். இன்றும் புவியியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் பல லட்சம் தடவைகள் பூமிக்கு கீழ் பல அதிர்வுகள் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. பூகம்பங்கள் அதிகரிக்கும். காலத்தில் பரக்கத் எடுக்கப்பட்டு காலம் சுருங்கி போகும் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பூமியில் ஏற்பட்ட ஒரு வெடிப்புக்காக மாத்திரம் ஏற்படுவதல்ல, பூமியுடைய தட்டுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய மோதல்களுக்காக என்று இன்று இந்த துனியாவில் இருக்கக்கூடியவர்கள் காரணம் சொல்லுகிறார்களே, அதற்காக மாத்திரமல்ல. அந்த தட்டுகளை மோதவிட்டவன் யார்? எதற்காக அவன் மோதவிட்டான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்கள் பூமி அதிர்ச்சியை கண்டதே கிடையாது. பூமி அதிர்ச்சி என்பதை குர்ஆனிலே அவர்கள் பார்த்தார்கள். பூமி அதிர்ச்சி உண்டாகலாம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே பார்த்தார்கள். கண்களால் பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பூமிக்கு மேலே இருக்கின்ற வரைக்கும் புவி அதிர்வென்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கிறது என்பதனால் ஈமான் கொண்டு வைத்திருந்தார்கள். முதலாவது இஸ்லாமிய வரலாற்றில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தின் வரலாற்றில் முதலாவது பூகம்பம் எப்பொழுது ஏற்பட்டது என்றால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைத்த 23 ஆண்டுகள் பூமிக்கு மேல் இருந்தார்கள். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூமிக்கு மேல் ஆட்சி செய்தார்கள். அக்காலங்களில் பூமி அதிர்ச்சி என்பது மதீனாவிலோ முஸ்லிம்கள் வாழும் வேற பகுதிகளிலே உண்டாகவில்லை. முதலாவது பூகம்பம் ஏற்பட்டது சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் தான். சஃபியா பின்த் அபி உபைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. நாங்கள் முதலாக பூமி அதிர்ச்சியை மதீனா முனவ்வராவில் அப்பொழுதுதான் கண்டோம். எங்களுடைய வீடுகளில் இருக்கும் கட்டில்கள் எல்லாம் மிகவும் வேகமாக அசைந்த அந்த காட்சியையும் நாங்கள் கண்டோம். இந்த பூமி அதிர்ச்சிக்கு பின்னால், நிலச்சரிவுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீஃபா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்களுக்கு ஒரு பயான் செய்தார்கள், குத்பா ஓதினார்கள். சொன்னார்கள், அஹ்தத்தும், பூகம்பம் தானாக வர இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலின் காலத்துக்கு பிறகு புதிய சில பாவங்களை யாரோ மதீனாவில் செய்திருக்கிறீர்கள். இதற்கு முன்னால் யாரும் செய்யாத சில பாவங்கள் இந்த மதீனா முனவராவில் நடந்திருக்கிறது சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இன்னொரு முறை இந்த மதீனாவுடைய பூமி நடுங்கினான், இப்பொழுது இருக்கிற அனைவரையும் மதீனாவில் இருந்து வெளியேற்றுவேன் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இன்னொரு ரிவாயத்திலே காணப்படுகிறது, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லஇன் ஆதத் லா உதாக்கினுக்கும் ஃபீஹி அபதா. இந்த உமருடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், இன்னொரு முறை மதீனாவில் நில அதிர்வு உண்டானால், பூகம்பம் ஏற்பட்டால் யாரையும் மதீனாவில் வாழுவதற்கு இடம் விட மாட்டேன், அனைவர்களும் இந்த புனிதமான மதீனாவில் இருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உத்தரவிட்டதாக முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நில அதிர்வுகள் ஒரு நாட்டில் ஏற்பட்டாலும் அடுத்தவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை, அடுத்தவர்கள் ஒரு பயத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த நாளும்
நாம் செய்கிற அமல்கள் சரியென்ற திருப்தியுடன் இருக்க வேண்டாம். பாவங்களை கண்டும் காணாமல் கண்ணை மூடிக்கொண்டு வாழ வேண்டாம். எந்த பாவம் செய்தாலும் அல்லாஹு தஆலா எங்களை பிடிக்க மாட்டான். நாம் நினைத்ததை எல்லாம் இந்த பூமிக்கு மேலே ஆட்டிவிடலாம் என்ற தப்பான எண்ணம் கொள்ளுபவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை தான் இவ்வாறான பூமி அதிர்ச்சிகளும் கிரகணங்களும். பூமி அதிர்ச்சியை விடவும் ஆக பெரிய எச்சரிக்கை தான், ஆக பெரிய எச்சரிக்கை. வாகனத்தை நிறுத்து என்று எப்படி சந்தியிலே சிவப்பு லைட் பத்த வைக்கப்படுகிறதோ, சிக்னல் போடப்படுகிறதோ, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை விடக்கூடிய அடையாளங்கள் தான் சூரிய சந்திர கிரகணங்களும் பூகம்பமும் என்பதை உலமாக்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கேட்கின்றான், அஃப அமின அஹ்லுல் குரா, கிராமத்தில் உள்ள அந்த மக்கள் பாவம் செய்துவிட்டு இரவில் தூங்குகிறார்கள். பாவத்தை அற்பமாக நினைக்கிறார்கள். பாவத்துக்கு தௌபா செய்யவில்லை, தௌபாவை ஞாபகப்படுத்தவும் இல்லை. மற்றவன் பாவம் செய்தால் நமக்கென்ன, அவன் குடித்தால் நமக்கென்ன, அவன் போதை வஸ்து பாவனையில் ஈடுபட்டால் நமக்கென்ன, அவன் களவெடுத்தால், வட்டி எடுத்தால், தொழுகையை விட்டால், பொய் பேசினால், விபச்சாரம் செய்தால், சூது விளையாடினால், சங்கீதத்திலே உருண்டு பிறந்தால் நமக்கென்ன இருக்கிறது என்று நீங்கள் வீடுகளில் நிம்மதியாக தூங்குகிறீர்களா? தூக்கத்திலே அல்லாஹ்வுடைய அஸாப் உங்களை வந்து பிடிக்காது என்ற துணிச்சலா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அஃப அமின அஹ்லுல் குரா அன் யஅதியஹும் பஅஸுனா பயாத்தன் வஹும் நாயிமூன். இரவில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வாகிய எங்களுடைய தண்டனை அந்த கிராமத்தை பிடிக்காது என்ற தைரியமும் துணிச்சலும் அவர்களுக்கு. அல்லாஹ் அதனை தொடர்ந்து அடுத்த ஆயத்தில் கேட்கின்றான், காலையில் எழுந்து தொழிலுக்காக போகிறீர்கள், காலையில் எழுந்து விளையாடுவதற்காக முற்பகலில் போகிறீர்கள், பாவத்தை நினைத்து பார்க்கவில்லை. அந்த விளையாடும் முற்பகல் நேரத்தில் அதாபு வராதென்று துணிச்சலாம். அவ அமின அஹ்லுல் குரா ஐயத்தியஹும் பஸுனா துஹன் வஹும் யல்அபூன். துஹாவுடைய அந்த முற்பகல் நேரத்தில் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் போது எங்களுடைய தண்டனை அவர்களை பிடிக்காது என்ற துணிவா? அல்லாஹ் சொல்லுகிறான், பாவங்களை செய்துவிட்டு தைரியமாக இருக்கிறீர்களே, பாவங்களை செய்துவிட்டு தௌபா இல்லாமல் வாழுகிறீர்களே, நிம்மதியாக வாழ விடுவோம் என்றா நினைக்கிறார்கள். அப்ப அமினு மக்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை, அல்லாஹ்வுடைய தண்டனையை இவர்கள் பயப்பட மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படாமல் வாழ்பவன் பாவியாகத்தான் இருப்பான். பாவிகளுக்குத்தான் தண்டனையை பற்றி பயமில்லை. ஏன்? அவர்கள் பாவ தண்டனைகளில் அகப்பட இருக்கிறவர்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தெளிவுபடுத்துகின்றார். இந்த ஆயத்துக்கு ஹஜ்ரத் இமாம் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொல்கிறார்கள். முஃமினுடைய மனது எப்படி இருக்கும் என்றால், முஃமினுடைய கல்பு எப்படி இருக்கும் என்றால், நல்லவல்களை செய்து கொண்டே இருப்பார், ஆனால் அல்லாஹ் தண்டிச்சிடுவானோன்னு பயமும் இருக்கும். அமல் செய்வார், பயந்து கொண்டு அமலில் ஈடுபடுவார், முகத்தில் பயம் தெரியும். பாவியை பார்த்தீர்கள் என்றால் துணிச்சலுடன் பாவம் செய்வான், அவனுக்கு தண்டனையே வராதென்ற நம்பிக்கையில் பாவம் செய்வான். முஃமின் அமல் செய்வார், தண்டனை வருமோ என்ற பயத்துடன். பாவி பாவம் செய்வான், எனக்கு எதுவும் நடக்காது என்ற துணிச்சலுடன். இந்த பாவிகளைத்தான், இப்படி பாவம் செய்யும் பாவிகளைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலே எச்சரிக்கை செய்திருக்கிறான் என்று ஹஜ்ரத் இமாம் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? நமக்கு நேபாளத்தில் இருந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உணர வேண்டும், நீங்களும் உணர வேண்டும், வீட்டில் உள்ள பெண்களும் உணர வேண்டும். நேபாளத்திலிருந்து அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறான். அங்கே உள்ளவர்களுக்கு இந்த நிலை என்றால், நீங்களும் உங்களுக்குரிய பாவங்களில் இருந்து மீண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தவில்லையானால்
இன்னும் சில நாட்களில் இதே போன்ற ஒரு நிலையை நீங்களும் காண முடியும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார். கூஃபாவிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் கூஃபாவில் ஒரு பெரும் பூகம்பம் ஏற்பட்டது. அதனால் அதிகமான உயிர் சேதங்களை முஸ்லிம்கள் சந்தித்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்களுக்கு உணர்த்தினார்கள், அய்யுஹன் நாஸ் இன்ன ரப்பக்கும் யஸ்தஅதிபுக்கும், உங்களுடைய ரப்பு உங்களுடைய பாவங்களில் இருந்து மீண்டு வரும்படி உங்களுக்கு சொல்லுகிறான். பூகம்பம் ஒரு செய்தியை சொல்லுகிறது. பூகம்பம் ஒரு தூதுவரை போன்று வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது, பாவம் அதிகம், பாவம் அதிகம், அதிகம் பாவம் செய்கிறீர்கள், என்னை கோபமடைய செய்யும் அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் இருக்கிறது, திரும்புங்கள் தௌபாவுக்கு. அந்த பூகம்பம் எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், ஃபஅதிபூஹு, அல்லாஹ்வுடைய மீளுங்கள் என்று சொன்ன அந்த செய்தியை கபூல் செய்து கொள்ளுங்கள், தௌபாவுக்கு திரும்புங்கள், தௌபாவுக்கு திரும்புங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஒரு அச்சம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், இன்று இந்த அத்தாட்சிகள் எல்லாம் வினோதமாகவும் அதை உல்லாசத்துக்குரிய விடயங்களாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டால், சந்திர கிரகணம் ஏற்பட்டு விட்டால் இன்று நம்முடைய சமூகம் என்ன செய்கிறது? அந்த கிரகணத்தை கண்டுகளிக்க ஆடம்பர ஹோட்டல்களில் இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு அதை கண்டு கழிக்கிறார்கள். ஈமான் இல்லாதவர்களின் செயல் அது. அல்லாஹ்வை நம்பிய மூமினுடைய செயல் அதுவல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் மூமினுக்கு என்ன சொன்னார்கள்? சூரியனில் உள்ள ஒளி மங்குறதை பார்க்கிறீர்களா? கிரகணம் ஏற்படுகிறதா? சந்திரனில் உள்ள ஒளி மழைகிறதை பார்க்கிறீர்களா? சந்திர கிரகணமா? ஓடுங்கள் மஸ்ஜிதுக்கு, விரையுங்கள், பதற்றத்துடன் ஓடுங்கள் மஸ்ஜிதுக்கு. இதா ரஅய்தும் ذلك فافزعوا الى الصلاه. கிரகணத்தை கண்டால் மஸ்ஜிதுக்கு அவசரமாக விரையுங்கள் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிரகணமும் பூமி அதிர்ச்சியும் அல்லாஹ்விடம் இருந்து அடியார்களுக்கு செய்தி சொல்ல வருகிறது. அடியார்களே, உங்களுடைய செயல்களில் எனக்கு பிடிப்பில்லை, விருப்பமில்லை, திருத்திக் கொள்ளுங்கள், சீராகுங்கள், இல்லையா பயங்கரமான நிலைமைகள் உங்களுக்கு உண்டாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பூமிக்கு கீழே பாரிய வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்தது ஓரிரு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தான். அதற்கு முன்பு இவர்கள் யாருக்கும் இந்த வெடிப்பு இருப்பது தெரியாது. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் சொல்லிவிட்டது, வல் அர்தி ذاتِ الصدع, வெடிப்புள்ள இந்த பூமியின் மீது சத்தியமாக இது ஹக்கான பேச்சு, விளையாட்டு அல்ல என்று 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆனால் இப்பொழுதும் இவர்கள் ஒரு கோடு கீறி வைத்திருக்கிறார்கள், மத்திய கோடு. அந்த கோட்டுக்குள்ளே நாடுகளுக்கு மாத்திரம்தான் பூகம்பம் ஏற்படலாம் என்று கீறி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸும் எந்த நாட்டையும் அதிலிருந்து விதிவிலக்காக்கவில்லை. இவர்களுடைய புத்திகள் பொய்யை சொல்லுகிறது. இந்த பூகம்பம் வேறு எதுவாலும் அல்ல, அல்லாஹ்வுடைய கோபத்தின் வெளிப்பாடாக வருகிறது. எந்த நாட்டில் பாவம் அதிகமோ அவர்கள் பூகம்பத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். பின்வரும் சம்பவம் இதற்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக ஆதாரமாக இருக்கிறது. ஹாஃபிஸ் இப்னு அபி துன்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், யார் ஹஜ்ரத் அனஸ்? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறு வயதில் இருந்தே ஹித்மத் செய்தவர்கள். 10 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய ரசூலின் வீட்டில் ஊழியம் புரிந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் பல்வேறு துஆக்களுக்கு ஆளானவர்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் ஒரு மனிதனும் உம்முல் முஃமினீன் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்க போனோம்.
என்னுடன் போன மனிதர் கேட்டார், ஏ உம்முல் முஃமினீன் ஹத்திஸீனா அனில் ஸலாஸில், கொஞ்சம் அங்கிருந்து இங்கிருந்து பூகம்பங்களை பற்றிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது, சொல்லுங்கள் ஹஜ்ரத் ஆயிஷா, இது எதனால் ஏற்படுகிறது? பூகம்பம் வர என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இன்று இதனை விஞ்ஞான கண்ணோட்டத்தில் அறிய முனைகிறோம். அதனை நம்பிக்கையாக வைத்துக் கொண்டு ஈமான் இல்லாதவனின் பேச்சை கூட நம்மவர்களில் பலரும் பேசுகிறார்கள். இயற்கை அனர்த்தம் என்கிறார்கள். இயற்கை என்று பேசுவதே நாஸ்திகனின் பேச்சு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஞ்ஞான ஒளியில் இதை அணுகவில்லை, நுபுவத்துடைய ஒளியிலே அணுகிறார்கள். பூகம்பம் எதனால் ஏற்படுகிறது என்று கேட்பதற்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 3 காரணங்களை சொன்னார்கள். ஒரு இடத்தில் விபச்சாரம் பகிரங்கமாக எந்த தங்கு தடையும் இல்லாமல் ஆகுமாக்கப்பட்ட ஒரு காரியத்தை போன்று கருதப்பட்டு விபச்சாரம் நடக்கிறதோ, இந்த விபச்சாரத்துக்கு தடை விதிக்கப்பட்ட இடங்கள் எங்கே? ஹத்துள்ள விபச்சாரமும் நடக்கிறது, ஹத்தில்லாத விபச்சாரம் ஏராளம். அந்நிய பெண்ணை பார்ப்பது ஹத்தில்லாத விபச்சாரம், அவளுடன் பிழையாக கலைப்பது ஹத்தில்லாத விபச்சாரம், அவளை தொடுவது, அவளுடைய மேனியுடன் உன்னுடைய மேனியை உரசுவது ஹத்தில்லாத விபச்சாரம். விபச்சாரத்துக்கு யாருதான் தடை போடுகிறார்கள்? தெரு தெருவாக, கடை கடையாக, வீதி வீதியாக, சந்தை சந்தையாக, வாகனம் வாகனமாக, கடலோரம் கடலோரமாக. அல்லாஹ் பாதுகாக்கணும். விபச்சாரம் பகிரங்கமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு சாதாரண விடயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எங்கு விபச்சாரம் நடைபெறுகிறதோ, மக்கள் மதுபானத்தையும் போதை வஸ்துக்களையும் அதிகமாக பாவிப்பார்களோ, போதை வஸ்து விற்பனை, குடு வியாபாரம், குடு பாவிக்கிறவர்கள், சாராயம் குடிப்பவர்கள், புதிய புதிய போத்தல்களில் அடைக்கப்பட்டவற்றை குடிப்பவர்கள். 3வது சொன்னார்கள், சங்கீத கருவிகளை தட்டுபவர்கள், மியூசிக் சங்கீதம் கேட்பவர்கள். 3 பாவங்களை சொன்னார்கள். விபச்சாரம், மதுபானம், சங்கீதம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அல்லாஹ் அந்த ஊரை பார்த்து ரோஷமடைகிறான். இந்த பாவத்தை நான் கொடுக்கும் ரிசுக்கை சாப்பிட்டுக் கொண்டு மதுபானம் குடிக்கிறானா, குடு பாவிக்கிறானா, விபச்சாரம் செய்கிறானா, சங்கீத கருவிகளுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறானா, அல்லாஹ் ரோஷமடைகிறான். பூமிக்கு உத்தரவிடுகிறான், பூமியே இவர்களை ஒரு முறை அசைத்துப்பார். அதற்கிடையில் அல்லாஹுடைய உத்தரவு வாரதுக்கிடையில் மக்களுக்கு உணர்த்தப்பட்டு அவர்கள் தௌபா செய்து உடனடியாக அந்த பாவங்கள் இருந்து விலகிக் கொண்டால் அல்லாஹ் அவர்களை விட்டு விடுகிறான். இல்லையா, பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது, கட்டடங்கள் அனைத்தும் ஒரு சில வினாடிகளில் இடிந்து விழுந்து அதற்கு கீழே அவர்கள் பிணங்களாக போகிறார்கள். அந்த மனிதர் கேட்கிறார், உம்முல் முஃமினீன், இந்த பூமி அதிர்ச்சி அல்லாஹ் அஸாபாக அனுப்புகிறானா, அஸாபாக அனுப்புகிறானா? சொன்னார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா, இல்லாமல் இல்லை, இது முஃமின்களுக்கு ஒரு படிப்பினையாக அனுப்புகிறான். மௌஇபத்தன் வ ரஹ்மத்தன் லில் முஃமினீன், பூமி அதிர்ச்சி முஃமின்களுக்கு ஒரு படிப்பினையாக, ரஹ்மத்தாக வருகிறது. காபிர்களுக்கு அஸாபாக, அவனுடைய கோபத்தின் வெளிப்படையாக வருகிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொந்த பதிலை கேட்டதற்கு பிறகு சையதுனா அனஸ் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு எனது மனதுக்கு சந்தோஷமான ஒரு ஹதீஸை கேட்டதாக இருந்தால் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய இந்த ஹதீஸ் தான் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நாம் பாவங்களை விட வேண்டும். இரண்டாவது,
நம்முடைய வீடுகளுக்குள் இருக்கும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள், நம்முடைய மஹல்லாவை சேர்ந்தவர்கள், நம்முடைய தோட்டத்தில் இருப்பவர்கள், நம்முடைய வீதியில் வாழ்பவர்கள், இவர்களை பாவத்தில் இருந்து திரும்பும்படி, தௌபாவுக்கு அவர்களை திரும்பும்படி நாம் உற்சாகம் கொடுப்பது மட்டுமல்ல, அதிகமாக சதகா கொடுக்கும்படியும் வலியுறுத்த வேண்டும். ஷாமில், சிரியாவில் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் ஒரு பாரிய பூகம்பம் ஏற்பட்டது. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் கடிதம் எழுதுகிறார்கள் ஷாமில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, உடனடியாக பூகம்பம் ஏற்பட்ட பிரதேசத்திலிருந்து வெளியாகுங்கள். யாருக்கு அதிகமாக சதகா கொடுக்க முடியுமோ, அடுத்த பூகம்பத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்காக யாருக்கு அதிகமாக தர்மங்கள் சதகாக்கள் கொடுக்க முடியுமோ கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அது அஃப்லஹ மன் தஸக்கா, தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவன் அல்லது தன்னுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்தை சதகாவை கொடுத்தவன் அவன் ஜெயம் பெற்றுவிட்டான், அவன் வெற்றியடைந்து விட்டான், அல்லாஹுடைய அதாப் அவர்களை நோக்கி வராது என்று ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் ஷாமிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். சில அறிஞர்கள் எல்லோரும் அல்ல, பூகம்பம் ஏற்பட்டதற்காக தனிப்பட்ட முறையில் தொழுகை கூட நடத்தி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு காலத்தில் பஸ்ராவில் ஒரு பாரிய பூகம்பம் ஏற்படுகிறது. அதற்காக தொழுது, தனியான ஒரு தொழுகை தொழுது அவர்கள் பிரார்த்தித்ததாக பைஹகியில் ஸஹீஹான இஸ்னாதில் பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே அது ஏதோ ஒரு நாட்டில் நடந்தது, அது ஏதோ ஒரு ஊரில் நடந்திருக்கிறது, அது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நடந்திருக்கிறது என்று மேலோட்டமாக பார்த்து அதிலிருந்து படிப்பினை பெறாமல் இருப்போம் என்றால், நாளை நேபாளுக்கு நடந்த அந்த நிலையை அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய நாட்டிலும் காண வேண்டிய நிலைமை உருவாகலாம். இதற்காக படிப்பினை அல்லாஹ் குர்ஆனில் இதையும் சொல்லி இருக்கிறார். ஏதாவது ஒரு நிலைமையை ஏற்படுத்தி பயமுறுத்தினால் அவர்கள் மனதுகளை சமாளித்துக் கொள்கிறார்கள். எப்படி சமாளிக்கிறார்கள்? இது ஒன்றா, இது போல நம்முடைய மூதாதையர்கள் காலத்தில் ஏராளமாக வந்திருக்கிறது என்று சொல்லி அப்படியே செய்தியை தட்டி கழித்து விடுகிறார்கள். மூமின்களுடைய பண்பு அதுவல்ல. இன்று நடந்தது நாளை எனக்கு நடக்குமோ என்ற ஒரு அச்சத்துடன் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலிருந்து நாம் படிப்பினை பெறுவோம். எங்களுடைய மக்களுக்கு தௌபாவை வலியுறுத்துவோம், இஸ்திக்ஃபாரை சொல்லிக் கொடுப்போம். பாவங்களில் இருந்து மீட்சி பெறும்படி விசேடமாக 3 வகையான பாவங்கள், விபச்சாரம், மதுபானம், சங்கீதம், இந்த 3 பாவங்களும் பூமியை அதிர வைக்கும் அளவுக்கு அல்லாஹ்வை கோபப்படுத்துகிறது. அதிலிருந்து நம்முடைய குடும்பத்தையும் நமது ஊரையும் நமது நாட்டையும் நாம் பாதுகாக்க முயற்சி செய்வோம். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் பிற மதத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஹிதாயத் நமக்கு மேலானது. அதனால் ஹிதாயத் உண்டாக வேண்டும் என்ற ஒரு மேலான கவலையின் பேரில், அந்த சிந்தனையுடன் அந்த மக்களுக்கு நாம் எங்களால் இயன்ற உதவிகளை செய்து விடுவோம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபார்களுக்கும் இயலாத கட்டங்களில் கை கொடுத்ததுதான் ஹிஜ்ரி 8 மக்காவை இஸ்லாத்துக்கு வருவதற்கு ஒரு அடிப்படையாக இருந்தது. சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திஹாமாவில் இருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் திரும்பி போய் மக்காவில் உம்ரா செய்ய முற்பட்ட போது அவருக்கு மக்காவாசிகள் தொந்தரவு கொடுத்ததும் அவர் திரும்பி சென்று பொருளாதார தடை விதித்தார். மக்காவுக்கு யாரும் தானியங்கள் கொண்டு போக கூடாது என்று உத்தரவிட்டார். அதிகமான தானியங்களை திஹாமாவில் அல்லது யமாமாவில் இருந்து பெற்றுக்கொண்ட மக்காவாசிகளுக்கு பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது, உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஏன் சுமாமா அவர்களுக்கு வரக்கூடிய அந்த வழிகளை எல்லாம் அடைத்து விட்டார். மக்காவாசிகள் தங்களுடைய கைகளினாலே அடித்த, ஏசிய, சூனியக்காரன் என்று சொன்ன, பைத்தியக்காரன் என்று சொன்ன, ஊரை பிரித்தவன் என்று சொன்ன எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களோ அவர்களிடம் பணிந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நிலைமையை அல்லாஹ் உருவாக்கினான். கடிதம் எழுதினார்கள் மக்காவுக்கு, ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய மார்க்கத்தை தழுவிய இந்த சுமாமா எங்களுக்காக பொருளாதார தடை விதித்திருக்கிறார். நீங்கள் குடும்பத்தை சேர்த்து கொண்டு போவர், மக்களுடைய நலனில் அக்கறையுள்ளவர்,
அவருக்கு நீங்கள் ஒரு உத்தரவிட்டால் அவர் இந்த தடையை நீக்குவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பழிவாங்கி இருக்கலாம். எங்களுடைய ஊரிலிருந்து அடித்து விரட்டிய உங்களுக்கு பொருளாதார உதவியா என்று பழிவாங்கி இருக்கலாம். அப்படி செய்யவில்லை. நீண்ட ஒரு சிந்தனையுடன், எதிர்கால சமுதாயத்தின் சிந்தனையுடன், மக்காவும் நாளை இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்ற தூர நோக்கத்துடன் சுமாமாவுக்கு கடிதம் எழுதினார்கள். அப்படி நீங்கள் மக்காவுக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டாம், அவர்களுக்குரிய உணவுக்குரிய ஏற்பாடு செய்யுங்கள் என்று சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் அனுப்புகிறார்கள். இந்த உதவி கரம், இந்த உதவி பிற்காலத்தில் மக்கா வெற்றி கொள்ளும் போது எல்லா மக்களும் இஸ்லாத்துக்குள் வருவதற்கு உதவியாக அமைந்தது. ஆகவே நாம் கொடுக்கும் ஒரு ரூபாய் சில நேரம் நேபாளில் இருக்கும் ஒரு ஹிந்துவுக்கு ஹிதாயத்தாக மாறலாம். நாம் கொடுக்கும் ஒரு கவலம் உணவு நேபாளில் வாழும் ஒரு பௌத்தனுக்கு ஹிதாயத்தாக அமையலாம். நாம் கொடுக்கும் ஒரு உடுப்பு நேபாளில் இருக்கும் ஒரு கிறிஸ்துவனுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அவனுடைய மேலான தீனுடைய விளக்கங்களை, அவனுடைய மேலான உதவிகளை எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உலகத்திலும் வாழும் எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கடுமையான அதாபுகள் தண்டனைகளிலிருந்து எங்களையும் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை நீ பாதுகாத்தருள்வாயாக. பூமியிலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவாயாக. எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத பயங்கர எச்சரிக்கைகளை, தண்டனைகளை அனுப்பி எங்களை பயமுறுத்தும் ஒரு நிலை ஏற்படாமல் நீ பாதுகாத்தருள்வாயாக. யாரெல்லாம் பாவங்களில் தவறுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ உணர்த்தி அந்த பாவங்களிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் விலகி நல்லவர்களாக வாழ்வதற்கு நீ அவர்களுக்கு கிருபை செய்தருள்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.